வணக்கம் நண்பர்களே. லாஸ்ட் எபிசோட்ல கேட்கப்பட்ட கேள்விக்கு சரியா பதில் இன்னைக்கு நம்ம எபிசோட்ல வின்னர் லிஸ்ட்ல வரப்போற அந்த நண்பர்கள் யார் யாருன்னு பார்க்கலாமா? மகிஷாலினி மதுரை, ரித்திக் மகிழினி தேனி, செல்வம் மலர் ஃப்ரம் தேனி, மணி மகேஷ், ரஞ்சிதா ஃப்ரம் கேரளா, ஃபர்ஹான் ஆசிக் ஃப்ரம் மணப்பாறை, சாந்தி சுதன் ஃப்ரம் மலேசியா, சோபனா ஃப்ரம் ஆம்பூர், தமிழ் ரிஷி ஃப்ரம் ஆந்திரா கடப்பா, குமாரி அண்ட் கோகிலா ரங்கசாமி ஃப்ரம் ஸ்ரீலங்கா. வாழ்த்துக்கள் நண்பர்களே. இதே மாதிரி உங்கள் பேர் நம்ம எபிசோடில் வரணும்னு நினச்சா நீங்கள் பண்ண இந்த வீடியோ முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். கடைசியாக கேட்கப்படுற கேள்விக்கு சரியான பதில் அனுப்புகிற முதல் 10 பேர் அடுத்த எபிசோடில் வின்னர் லிஸ்ட்டில் வரலாம். பதிலோடு சேர்த்து உங்கள் பேரையும் உங்கள் ஊரையும் மென்ஷன் பண்ணுங்க. இன்றைக்கான எபிசோடுக்குள்ளே போகலாமா? அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க போகலாம். அத்தை, மாமா, பாட்டி எல்லாம் சாப்பிட்டீங்களா? எல்லாம் சாப்பிட்டு மாப்பிள்ள. நீங்களும் இந்த சம்மந்தி வீட்டில் தான் சாப்பிடல. ஏடி பொண்ணு மாப்பிள்ளை என்ன சாப்பிட வைக்காம இருக்கீங்க? போய் சாப்பிடாதீங்க. அப்பத்தா அத்தை மாமா எல்லாம் வந்துட்டோம், அவங்க வந்தாலும் சேர்ந்து சாப்பிட்டுக்கிறோம். பாத்தியாடா, மாமனார் மாமியாரை விட்டு சாப்பிட மாட்டானோ உன் மவ எப்படி மாறிட்டா மாறு. ஏத்த சும்மா இருங்க. தமிழ் நல்லபடியாக முடிஞ்சிச்சு, ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி என்னைக்கு சந்தோஷமா இருக்கணும்டி. இதெல்லாம் எங்கள் கண்ணால் பார்க்க முடியுமான்னு நினச்சிட்டு இருந்தோம், இப்போ பார்த்துட்டோம். இதை விட சந்தோஷம் எங்களுக்கு எதுவுமே வேணாண்டி. என்னத்த இப்படி சொல்றீங்க? இதுக்கு மேலதான் இருக்கு. நீங்க எல்லாரும் எங்க வீட்டுக்கு வரணும், சரியா? எல்லாரும் சேர்ந்து அங்க இருக்கணும், அதான் தமிழோட ஆசை. வரோம் மாப்பிள்ள வரோம். அப்புறம் நீங்கள் 2 பேரும் விருந்துக்கு வந்தே ஆகணும். பொண்ணு மாப்பிள்ளைக்கு விருந்து வைக்கணும். சரி அத்தா, வரோம் அத்தா. அத்தாட்ட சொல்லுங்க, வரோம் எல்லாரும். ஐயா, நகையை கொடுத்தீங்கன்னா கிளம்பிடுவேன். அங்க ஆத்தாக்கு அலங்காரம் பண்ணணும், நிறைய வேலை இருக்கு. ஃபோன் மேல ஃபோன் வந்துட்டு இருக்கு. அது ஒண்ணும் இல்ல பூசாரி, அது வந்து என்ன ஐயா? சொல்லுங்க ஐயா, என்னாச்சு? எது பிரச்சனையா? உங்க முகமே சரியில்லையே. பூசாரி, எப்படி சொல்றதுன்னு தெரியல. நகைய காணோம். எனது கோயில் நகைய காணுமா? ஆத்தோட நகைய காணுமா? பூசாரி பூசாரி கொத்தாதி. ஐயோ, என்னங்க சொல்றாங்க? சாமி நகையை காணுமா? மாமா என்ன சொல்றாரு? மாமா நகையை காணுங்கறாங்க. அதான் எனக்கும் புரியல தமிழ். இரு, நான் போய் கேக்குறேன். அடியாத்தே, நகையை காணுமா? என்ன சொல்றாங்க? அப்பா, என்னாச்சுப்பா? பூசாரி என்னமோ சொல்றாரு, என்னாச்சு? நகையை காணுமா? ஒண்ணும் இல்ல பாண்டி, நீ போ பாண்டி, போ போ. அப்பா, இதா இருந்தாலும் சொல்லுங்க, என்ன பிரச்சனை? அது நான் சொல்றேன் பாண்டி. யாரோ கோவில் நகையை களவாடிட்டாங்க இந்த மண்டபத்துல. அத்தை, என்ன சொல்றீங்க? என்ன சொல்றேனா? உண்மையதான் சொல்றேன். உங்க அப்பாட்டே கேளு. அண்ணே சொல்லுங்கண்ணே, இன்னும் என்ன மறைச்சுக்கிட்டு? லட்சுமி கொஞ்சம் வாய மூடுறியா? ஏமா, இங்க என்னமா நடக்குது? என்ன ஆச்சுமா? பாண்டி, கோயிலுக்காக அம்மனுக்காக வைர நெக்லஸ் பண்ணி கொண்டு வந்தோம்ல, அது இங்க தான் ரூம்ல வச்சிருந்தேன். இப்ப பார்த்தா காணோம்டா. ஐயோ, நகையை காணுமா? என்னங்க இப்படி சொல்றாங்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. நீ சத்த அமைதியா இரு. அவங்கதான் குடும்பமா பேசிட்டு இருக்காங்களே, நீ வேற கத்தாத. என்னமா சொல்றீங்க? நகை எங்க போயிருக்கும்? இங்க தானே இருந்துச்சு, ரூம்ல தானே வச்சிருந்தீங்க. முதல்ல கொண்டு வந்தீங்களா இல்லையா? அதெல்லாம் கொண்டு வந்தோம். ரூம்குள்ள தான் வச்சிருந்தோம். அது எங்க போச்சுன்னு தெரியல. கபோர்டும் சாத்தல, பூட்டும் போடல. யாரோ வந்துட்டு போறாங்கல்ல, அதான் யாரோ திருடிட்டாங்க போல. என்ன பண்ணையாரு இப்படி சொல்றீங்க? நம்ம ஊருக்குள்ள திருவிழா நடந்துட்டு இருக்கு, அம்மனுக்கு நகை சாத்துறோம்னு சொல்லிட்டோம். இப்ப ஊர் மக்கள்லாம் காத்துட்டு இருக்காங்களே, இப்ப என்ன சொல்றது நானு? தெரியல பூசாரி, எனக்கு மான மரியாதைலாம் இதுலதான் அடங்கி இருக்கு. இது மட்டும் நடக்கலன்னா என் உசுரே போயிடும். ஏங்க சும்மா இருங்கங்க, எதுக்கு இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க? இங்கதான் எங்கேயாவது இருக்கும். அது எப்படி மதன் இங்க இருக்கும் சொல்லுங்க? இங்க எப்படி இருக்கும்? யாரோ திருடி இருக்காங்க பாண்டி. அதான் வாசல்ல நின்னு எல்லாத்தையும் செக் பண்ணி சொல்லிருக்கேன் ஜோதி கிட்ட. எல்லாம் பைக்குள்ள தானே இருக்கும். என்னது, எல்லார்ட்டையும் செக் பண்றாங்களா? ஐயோ, எல்லாரும் தப்பா எடுத்துக்க மாட்டாங்களா? ஏமா, வந்தவங்க எல்லாம் அப்படி விசாரிச்சா அவங்க மனசு கஷ்டப்படாதா? பாட்டி, இந்த காலத்துல திருடிட்டு போறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்புறம் எப்படி கண்டுபிடிக்கிறது? 1 ரூபா 2 ரூபாயில வைர நெக்லஸ். அதுதான் சரிதான். கோயிலுக்கு சாத்துறது அம்மனோட நகைன்னு தெரிஞ்சு யாராவது எடுத்திருப்பாங்களா? அப்படி எடுத்திருந்தா அந்த அம்மன் சும்மா விடுவாளா? யாராவது எடுத்திருக்க மாட்டாங்கம்மா. எங்கேயாவது இருக்கும், தேடி பாருங்க. ஏன் பாட்டி, எங்களுக்கு என்ன கண்ணா தெரியல? ரூம் முழுக்க தேடியாச்சு. இதுக்கு மேல யார் பையிலையாவது இருந்தாதான் உண்டு. ஆத்தா சத்து சும்மா இரு. அவங்கதான் பேசிட்டு இருக்காங்களே, நமக்கு எதுக்கு இந்த வம்பு? அப்புறம் இந்த மண்டபத்தை விட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டுபிடிக்கிறதே கஷ்டம். அதான் ஜோதியை விட்டு தேட சொல்லியிருக்கேன். நான் சொல்றது சரிதானே? என்னமோ பண்ணுங்க, எனக்கு நகை வந்தாகணும். என் மான மரியாதை போக கூடாது, அப்படிதான் சொல்லுவேன். ஐயோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்காத்தா. இந்த மாதிரி நேரத்துல இப்படி நடந்துருச்சு. கோயில் நகை யாராத்தான் எடுத்திருப்பா? நல்லபடியா கிடைச்சிடணும். அது கிடைக்கலன்னா மாமாக்கு அவ்வளவுதான்.
நீ கண்ணை கசக்காதடி. தாலி ஏறி கொஞ்ச நேரம் கூட ஆகல, இன்னும் கயிறு கூட காயல, அதுக்குள்ள கண்ணை கசக்காம அமைதியா இரு. இல்ல அத்தா, இப்பதான் எல்லாம் சந்தோஷமா இருக்கு, நிம்மதியா இருந்தேன். இப்ப என்னமோ இப்படி சொல்றாங்க. மகமாயி தாயே, அம்மன் தாயே, நகை நல்லபடியா கிடைச்சிடணும். மதனி, இப்ப அழுது என்ன பிரயோஜனம்? அதுக்கு தான் சொன்னேன், யாரையும் ரூம்குள்ள விடாதீங்க, ஜாக்கிரதையா இருங்கன்னு. இதெல்லாம் தேவையா சொல்லுங்க? எல்லாரையும் நம்புறது. அம்மா அம்மா கவலைப்படாதீங்க, அம்மன் நகை எங்கேயும் போயிடாது, இங்கதான் இருக்கும். அந்த அம்மனுக்கு சேர வேண்டியது அம்மனுக்கே போய் சேரும். அப்படி யாராவது களவாடி இருந்தாங்கன்னு வச்சுக்கோ, அந்த அம்மன் சும்மாவே விட மாட்டா, ரத்த கக்கி சாக வைப்பா, பாத்துக்கங்க. ஐயோ, இந்த கிழவி என்ன நம்மளே சொல்ற மாதிரி இருக்கே. என்ன பார்வதி இப்படி பண்ணிட்ட? என் மானத்தை வாங்கவே வந்துட்டியே. கொஞ்சமாவது ஏதாவது இருக்கா? நகையை பத்திரமா பாத்துக்கன்னு 80 தடவை சொல்லி இருக்கேன். என் மானமே போகுது. அப்பா அப்பா கொஞ்சம் பொறுமையா இருங்க. அம்மா என்ன செய்வாங்க? கொண்டு வந்து வச்சாங்க தானே, இருங்க, கிடைச்சிரும், கவலைப்படாதீங்க. நீ பொறுமையா இருங்கம்மா, கிடைச்சிரும். ஆத்தா, இது என்னமோ எனக்கு அபசகுணம் மாதிரி இருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கும் தாண்டி நெஞ்செல்லாம் பதக்க வைக்குதுடி. இந்த மாதிரி நேரத்துல இந்த மாதிரி ஆகக்கூடாது. நகை கிடைக்கணும், அப்பதான் நம்ம நிம்மதியா இருக்க முடியும். ஐயோ, அப்புறம் இந்த லட்சுமியே உன் கழுத்துல தாலி ஏறின நேரம் இப்படி ஆயிடுச்சு, அப்படி இப்படின்னு எதையாவது புகைய மூட்டி விடுவாடி. இன்னுமா ஜோதி தேடிட்டு இருக்கா? ஜோதி முடிஞ்சா இல்லையா? அம்மா நான் வந்தவங்க பையி எல்லாமே செக் பண்ண சொல்லிட்டேன். ஆள் வச்சு எல்லாமே செக் பண்ணியாச்சு. இப்ப யாரும் இல்ல, நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்க மட்டும் தான் இருக்காங்க. அவங்க பையில யாருமே இல்லம்மா. என்னடி சொல்ற? யார் பையிலுமே இல்லையா? அப்புறம் எப்படி மண்டா தொட்டு போயிருக்கும்? போச்சு, என் மான மரியாதை எல்லாம் போகுது. மாமா இருங்க, இன்னும் முழுசா தேடி முடிக்கலல. இங்க இருக்கிறவங்க பையெல்லாம் இருக்குல்ல. ஜோதி, இன்னும் யாருமா இருக்கா? நம்ம குடும்பத்துல இருக்கவங்க தான் இருக்கோம். நம்மளே எப்படி எடுத்துருக்க போறோம்? இல்லம்மா, என்னமோ நடந்திருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. போலீஸ்க்கு போயிடலாமா? ஐயோ, போலீஸ்க்கு போயிடலாமாவா? ஐயோ மதனி, இதெல்லாம் என்ன போலீஸ்க்கு போறது? இருங்க, இங்கதான் இருக்கும். இன்னும் இத்தனை பேர் இருக்கோம்ல, எல்லா பையன் தேடி பாப்போம். இன்னும் யார் இருக்கா? நம்ம போலீஸ்க்கு போறதுதான் சரி. பாண்டி, நீ போன் பண்ணு போலீஸ்க்கு. சரிங்கம்மா, போலீஸ்க்கே பண்ணிடலாம். இரு பாண்டி, இன்னும் யாரு இருக்காவா? அதான் இம்புட்டு பேர் இருக்கோம்ல. ஏம்மா, நீ யார சொல்ற? எங்களை சொல்றியா என்ன? ஏன் சொல்லக்கூடாதா என்ன? எங்களையும் சேர்த்துதான் சொல்றேன். எல்லாரும் இருக்கோம்ல, எல்லார் பையன் தேடணும்ல. நீ சொல்றத பார்த்தா எங்களை தான் சொல்ற மாதிரி இருக்கு. நாங்க ஒன்றும் பண நகைக்கெல்லாம் ஆசைப்பட்டு வரலம்மா, சரியா? நாங்களே நகையெல்லாம் பேத்திக்கே கொண்டு வந்து கொடுத்தோம். பாட்டி, ஏன் இப்ப கோவப்படுறீங்க? திருடவங்களுக்கு தான் கோவம் வரும், உங்களுக்கு ஏன் வருது? அம்மா பார்த்து அளந்து பேசுங்கம்மா. அத்தை சித்த சும்மா இருக்கீங்களா? நீ இருடா பாண்டி, என்னமோ இவங்கள சொன்ன மாதிரி கோச்சிக்கிறாங்க. நகை கொண்டு வந்தவன் நகை, அந்த நகையெல்லாம் எங்க அண்ணி போட்டது தானே. எது உங்க அண்ணி போட்டது? இப்ப பந்தாவா உங்க பேத்திக்கு நகை கொண்டு வந்தோம்னு சொன்னீங்களே, எங்க வீட்டு நகை தானே. எங்க மதனியும் என் மாப்பிளையும் வாங்கி கொடுத்தது தானே. சொல்லுவேன், அது என் பரம்பரை சொத்தை வித்து வாங்கினது. அதுக்கான இதுவும் இருக்கு, சரியா? லக்ஷ்மி, இப்ப தேவையில்லாம எதுக்கு நகையை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்க? நம்ம இப்ப அம்மன் நகையை தான் தேடணும். இத பத்தி எதுக்கு வார்த்தையை விட்டுட்டு இருக்க? சரி, நீங்க ஃபர்ஸ்ட் அம்மன் நகையை தேடுவோம். சரி, இப்போ உங்க பையில தேடுனா என்ன பிரச்சனை? நீங்க தான் எடுக்கல, அப்புறம் என்ன? அதானே, எல்லார் பையிலையும் தேடுவோம் வாங்க, இதுல ஒன்றும் தப்பு இல்லையே. அநியாயமா பேசுறாங்களே. ஏங்க, விட சொல்லுங்க அத்தையே, அவங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்க. இங்க பாருங்கம்மா, எங்கள்கிட்ட காசு பணம் இல்லைனாலும் மான மருவா அதெல்லாம் நிறையவே இருக்கு. எங்களுக்கு ஒன்றும் அவசியம் இல்லை அம்மன் நகை எடுக்கணும்னு. நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க. அதான் சொல்லிட்டார்ல. வாங்க, பையன் எங்க வச்சிருக்காங்க எனக்கு தெரியும், அங்கே போய் பாப்போம். வாங்க அண்ணே, வாங்கண்ணே. ஐயோ, நீங்களே போங்க, நான் வரல, எனக்கு தலையெல்லாம் சுத்துது. பாண்டி, உங்க அத்தை பண்றது சரியில்லடா, வேணாண்டா, தப்புடா, அவள்கிட்ட சொல்லி நிறுத்த சொல்லுடா. அத்தை இதெல்லாம் வேணாம் அத்தை, நம்ம போலீஸ் ஸ்டேஷனே போயிடலாம் அத்தை. என்னடா, உன் மாமனார் வீட்டுக்கு சப்போர்ட் பண்றியா? வா முதல்ல. என்ன தப்பா எடுத்துக்காதீங்க, தயவு செஞ்சு. விடு, அவ தேடனா தேடிட்டு போட்டோம். எங்களுக்கு என்ன பயமா என்ன சொல்லு? தப்பு பண்ணவனுக்கு தானே மடியில கணம், எங்களுக்கு ஒண்ணும் இல்ல, போட்டும். பாண்டி, வா போவோம், வாங்க. ஜோதி, வேணாமா, இதெல்லாம் வேணாம், விட்டுருங்க. ரொம்ப அசிங்கமா இருக்கு. வாங்க, நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கே போயிடலாம். என்னம்மா அத்தை இப்படி சொல்றாங்க? எல்லாரும் தானே பார்த்தோம். என்னமோ உங்க சம்மந்தி பையன் மட்டும் பாக்குற மாதிரி சொல்றீங்க. எல்லாரையும் தானே செக் பண்ணோம். விடுங்கம்மா, அவங்க பண்றத பண்ணட்டும். என்ன எங்களுக்கு என்ன பயம்? அதானே, என்னமோ நாங்க எடுத்து வச்ச மாதிரி தானே பேசுறாங்க. பண்ணுனா பண்ணிட்டு போட்டும், அதனால என்ன? எங்க மடியில என்ன கனமா இருக்கு? பண்ணிட்டு விடுங்க சம்மந்தி அம்மா. அதான் உங்க சம்மந்தி வீட்ல இருந்தே சொல்லிட்டாங்கல, அப்புறம் என்ன மதனி நீங்க இது பண்றீங்க? அதெல்லாம் ஒண்ணும் நினைச்சுக்க மாட்டாங்க. நம்ம குடும்பத்துல இருக்கவங்க எல்லாரும் பையன் தானே பார்த்தோம், அதனால என்ன?
என்னங்க இது, எனக்கு இதெல்லாம் பயமா இருக்குங்க. இரு தமிழ், ஒன்றும் இல்லை பயப்படாத. அத்தை, அம்மா சொல்கிற மாதிரி நம்ம போலீஸ்கிட்டே போயிடலாம். எதுக்கு இது? அவங்க வந்தால் ஈஸியாக கண்டுபிடிக்க போகிறாங்க. இல்லைன்னா சிசிடிவி கேமரா இருக்கான்னு வாங்க போய் கேட்போம். போலீஸ் கிட்ட போக வேண்டியதானே? இது என்ன பழக்கம்? அசிங்கப்படுத்துற மாதிரி. பாண்டி சொல்ற மாதிரி போலீஸ் கிட்டே போங்க. என்னமோ எங்களை கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துற மாதிரி பண்றீங்க. நாங்க என்ன நகை நட்டுக்கு வக்கு இல்லாமையா இருக்கோம்? அது மட்டும் இல்லாம கோயில் நகைன்னு தெரிஞ்சு யாராவது எடுப்பாங்களா? அந்த ஆத்தா சும்மா விடுவாளா? இவளுக்கு என்ன வஞ்சகமோ கோபமோ நம்ம மேல காட்டுற அழுக போல. பாக்கட்டும் பாட்டி, எங்களுக்கு ஒன்றும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. எல்லார் பையும் பார்த்தோம், அதனாலதான் இதோ அங்கதானே இருக்கு, அந்த பையன் மட்டும் பார்த்துருவோம். அப்படி இல்லை லக்ஷ்மி, இப்போதான் கல்யாணம் முடிஞ்சிருக்கு, இப்போதான் குடும்பமே ஒன்றா இருக்கும். எல்லாரும் சந்தோஷமா இருக்கிற நேரத்தில் இது பண்ணுனா அவங்களுக்கு எவ்வளோ அசிங்கமா இருக்கும். அவங்க நம்ம வீட்டு சம்மந்தி ஆயிட்டாங்க. இதெல்லாம் பண்ணலாமா சொல்லு? ஏன் மதனி, அப்ப எங்க அண்ணனோட மானம் வெளியே போயிட்டு இருக்கே. இப்போ நகை மட்டும் கோயில்ல போய் சேர்க்கலனா இந்த ஊரே எங்க அண்ணனை காரி துப்பு. அது உங்களுக்கு பரவாயில்லையா? ஐயோ, இதுக்கு வேற வழியை பார்க்கலாம். எதுக்கு இந்த வழியை நீங்க போறீங்கன்னு தான் கேக்குறேன். அத்தை, இவ்வளவு தூரம் வந்தாச்சு, இன்னும் என்னத்த பேச்சு? அந்த பையன் மட்டும் பார்த்துதான் முடிஞ்சது. அதானே, எட்ரி அந்த பையன். நல்லா தேடி பாரு. சரிம்மா. தேடுங்க, புதையல தேடுற மாதிரி தேடுங்க. அதுல ஒண்ணும் இருக்காது. ஐயோ, என்னங்க இதெல்லாம்? ஜோதி, அத பாத்துட்டேல, வை. இருடா, அவன் நல்லா தேடட்டும். நீ தேடுறி, அந்த பையன் தேடுறி. தேடுறேம்மா, வெறும் துணி தான் இருக்கு. வை ஜோதி, போதும். இருங்க மதனி, தேடட்டும். அந்த பையன் தேடு. அம்மா, ஐயோ, பாத்தீங்களா மதனி, பாத்தீங்களா? அத்தை, என்னது இது? ஐயோ, என்னது இது? இந்த கிழவி என்னென்ன பேச்சு பேசுச்சு. இப்போ இந்த நகை இந்த பையில தான் இருக்கு. அடியாத்தே, ஆத்தா, என்ன இது? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எபிசோட ஃபுல்லா பாத்தீங்களா? ஸ்கிப் பண்ணாம இன்னைக்கான கேள்வி போயிடலாமா? இன்னைக்கான கேள்வி என்னன்னா, தமிழ் செல்வி யாருடன் உட்கார்ந்து சாப்பிட போவதாக சொன்னாள்? மறுபடியும் சொல்றேன், தமிழ் செல்வி யாருடன் உட்கார்ந்து சாப்பிட போவதாக சொன்னாள்? எபிசோட ஸ்கிப் பண்ணாம பார்த்தா இதுக்கான பதில் உங்களுக்கு தெரியும். பதில் அனுப்புங்க. பதிலோட சேர்த்து உங்க பேரையும் ஊரையும் அனுப்புங்க. முதல் 10 பேர் அடுத்த எபிசோட வின்னர் லிஸ்ட்ல வரலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்லயும் தெரிவிக்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பை, லவ் யூ ஆல்.